அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். மற்றொரு அண்மை செய்தி. சீமான் வீட்டில் 2 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் ஆட்கொணர்வு வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன். நாதாகாவினரின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த விவரங்கள். நடிகை விஜய்க்கு அளித்த புகாரில் விசாரணைக்கு ஆஜராகுமாறு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டில் ஒட்டப்பட்ட சம்மனை கிழித்த விவகாரத்தில் அவரது வீட்டு பணியாளர் சுபாகர் மற்றும் பாதுகாவலர் அமல்ராஜ் ஆகியோரை நீலாங்கரை போலீசார் கைது செய்திருந்தனர். பாதுகாவலர் வைத்திருந்த துப்பாக்கியையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் இருவரும் தற்பொழுது நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் நீதிபதிகள் MS ரமேஷ், N செந்தில்குமார் அமர்வில் இருவரின் கைது தொடர்பாகவும் காவல்துறை அத்துமீறி இருவரின் இந்த கைது விவகாரத்தில் காவல்துறை அத்துமீறி உள்ளதாகவும் 2 பேரை அழைத்து சென்று சட்டவிரோதமாக வைத்துள்ளதாகவும் இது குறித்து ஆட்கொணர்வு வழக்கை விசாரிக்க வேண்டும் என்று முறையிட்டார். அதற்கு நீதிபதிகளை பொறுத்தவரை போலீசார் கைது செய்தால் 24 மணி நேரம் அவர்களுக்கு அவகாசம் இருக்கிறது. 24 மணி நேரத்தில் அவர்கள் சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார்கள். எனவே அதையெல்லாம் நீங்கள் சரிபார்த்த பிறகு நீதிமன்றத்தை அணுகுங்கள் என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது ஒரு நபர் கைது செய்யப்பட்டு அவர்கள் இருவருமே நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த ஆட்கொணர்வு மனுவாக விசாரிக்க முறையிடப்பட்டது. இந்த நிலையில் காவல்துறையினருக்கு 24 மணி நேரம் அவகாசம் இருப்பதாக கூறி அந்த கோரிக்கையை ஏற்க நீதிபதிகள் மறுத்துவிட்டனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.